ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இந்த வீடியோவை நான் ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. ஒரு ட்ரெயினில் ஒரு அப்பாவும் பையன் 2 பேருமே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 இயர்ஸ் இருக்குங்க. அவங்க பையனுக்கு வந்து ஒரு 35 இயர்ஸ் இருக்கும். அந்த 35 இயர்ஸ் அந்த பையன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க அப்பாட்ட ஒரு சின்ன குழந்தை மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்பா, நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது மரங்க எல்லாமே வந்துட்டு பின்னாடி போற மாதிரி இருக்கு, நம்ம கூடயே மேகங்கள்லாம் வர்ற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசுறதையும் வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க அப்பாட்ட ஒரு பரிதாபப்பட்டு சொல்றாரு, உங்க பையனை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றாரு, என் பையனை இன்னைக்கு தாங்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே கூட்டிட்டு வரேன். என் பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கண் பார்வை அப்படிங்கறதே வந்து தெரியாது. இன்னைக்குதான் வந்து ஆபரேஷன் முடிஞ்சு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த ஸ்டோரி மாதிரி தாங்க பிஹேவியர், அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அப்பியரன்ஸ் வச்சே நம்ம ஒருத்தங்க வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடுறோம். இப்போ ஒருத்தங்க வந்து ரொம்ப வந்து அமைதியா இருக்காங்க, யாரு கூடயும் பேசாம இருக்காங்க அப்படின்னாலே அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ரூடா இருப்பாங்க போல, யாரு கூடயுமே பேச மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தங்க ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஜோவியலா ஒருத்தங்க கூட வந்து பழகுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, இவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க போல, இவங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லை போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தங்க வாழ்க்கையிலயும் நம்ம போய் பார்க்கும் போதுதான் அவங்களுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வரும். நம்ம ரூடா இருக்காங்க அப்படின்னு நினைச்சவங்க ரொம்ப ஜோவியலா ஹாப்பியா அப்படி ஒரு கேரக்டரா கூட இருக்கலாம். இப்ப ரொம்ப ஜாலியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்ப அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நமக்கு தெரிய வரும் போது, ஏதாவது நடந்த பிரச்சனையோ இல்ல ஏதாவது அவங்க வந்து ஃபேஸ் பண்ண இன்சிடென்ட் இது மாதிரிலாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிய வரும்போது இவங்க வந்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம், இவங்களுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வரும். இது மாதிரி தான் நம்ம ஒருத்தவங்களோட பிஹேவியர் வச்சோ ஒரு அப்பியரன்ஸ் வச்சோ இவங்க வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது, இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நமக்கு கூட நடந்திருக்கலாங்க. நம்ம ஒரு கேரக்டரா இருப்போம், பட் ஆனா வந்துட்டு பாக்குறவங்க வந்து நம்ம கேரக்டரை புரிஞ்சுக்காம வேற மாதிரி கூட அவங்க நினைச்சிட்டு நம்ம பிஹேவியர் இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு கூட வந்து பழகலாம், நம்மளை வந்து ஹர்ட் கூட பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து நினைச்சு ஃபீல் பண்ணாம அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான், ஒரு நாள் நம்மளை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணிட்டே போகணும் ஹாப்பியா, எதுக்கும் ஃபீல் பண்ணாம. ஸோ ப்ளீஸ் நோட் இட் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.